ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இது உங்கள் JRU. ஒரு சூற காத்து 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 என்ன பார்த்து சூற காத்து காத்து. இன்னைக்கு நம்ம லோகேஷ் கனகராஜ் ஹீரோவா டெபியூட் பண்ண போகிற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆமாங்க, இந்த படத்தோட டேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அருண் மாதேஸ்வரன். இவர் வந்து கேப்டன் மில்லர், ராக்கி, சானிக் ஆயுதம் இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒரு கல்ட் கிளாசிக் மூவிஸ்லாம் எடுத்தவர். ஸோ எனக்கு அந்த எல்லா படமே ரொம்ப பிடிக்குங்க. ஸோ அவர் தான் இந்த படத்தை எடுக்க போகிறார். படத்துக்கு டிசி அப்படின்ற மாதிரி பேர் வச்சுருக்காங்க. ஸோ நான் இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு இருக்கும் போது எனக்கு கண்ணில் ஒன்று மாட்டுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம லோகேஷ் கனகராஜ் அண்ட் நம்ம வமிகா கேபி அவங்க ரெண்டு பேரும் தான் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. அது பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு சூப்பரான ஒரு க்ரைம் த்ரில்லர் படம், ஒரு லவ் கலந்த ஒரு படமாக இருக்க போகுது அப்படின்றது நல்லாவே தெரிஞ்சிச்சுங்க. ஏன்னா சூப்பரான ஒரு கேங்ஸ்டர் படமாக தான் எடுக்க போகிறோம் அப்படின்றத லோகேஷ் கனகராஜ் சொல்லியிருந்தாரு. அதே நேரத்தில் இந்த போஸ்டர் பார்த்தீங்கன்னா அனிருத்துடைய பேருக்கு பின்னாடி ஒரு போஸ்டர் ஒன்று தெரியும். ஸோ அந்த போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, 1967 வெளிவந்த ஹாலிவுட் படமான பர்னி அண்ட் ஸ்லைட் அப்படின்ற ஒரு படம் தான். ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் தனித்தனி வாழ்க்கையில் இருக்கிறவங்க, அவங்க ரெண்டு பேர் மீட் பண்ணும்போது அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு அட்ராக்ஷன் வருது. ஸோ அந்த அட்ராக்ஷனில் அவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ பெரிய கேங்ஸ்டராக மாறினாங்க, ஒரு லவ் கலந்த ஒரு கதையாக தான் இருக்கும். ஸோ அந்த படத்தோடைய ரீமேக்காக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அதை வந்து இந்த போஸ்டர்லேயே வந்து இந்த டைட்டில் டீசரில் அவங்களே காமிச்சிருக்காங்க அப்படின்றப்போ அதாக தான் இருக்கும். ஸோ அதே மாதிரி படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லோகேஷ் கனகராஜ் பேர் வந்து பார்த்திங்கன்னா தேவதாஸ், அதே மாதிரி நம்ம வமிகா கேபியோட பேர் சந்திரா. ஸோ இவங்க ரெண்டு பேருடைய பேர் தான் படத்தோடைய பேராகவும் இருக்குது. ஆமாங்க, படத்துடைய நேம் டிசி அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ டி தேவதாஸ் அண்ட் சி சந்திரா. ஸோ இதை வச்சு டிசி அப்படின்ற மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு கேஸ்ட் தான் படத்தில் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரை வச்சு மட்டுமே நீ எப்படி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி கேட்கலாங்க. ஸோ படத்துடைய முக்கியமான கதை இவங்க ரெண்டு பேராக தான் இருக்கும், அந்த ஹாலிவுட் படத்துடைய ரீமேக்காக இருந்தால். ஸோ அப்படி பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருமே படத்துக்கு போதும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அந்த ஹாலிவுட் திரைப்படத்துலையும் அதே மாதிரி கதைகளும் தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஹாலிவுட்டே டோட்டல் ஒரு வேர்ல்டு சினிமா இண்டஸ்ட்ரியை திரும்பி பார்க்க வச்ச ஒரு படம் தான் அந்த ஹாலிவுட் மூவி. ஸோ இதுவும் ஒரு சூப்பர் ஹிட் படமாக அமையணும்னா எந்த வித இடத்துலையும் சேஞ்சிங் இல்லாமல் இதை அப்படியே எடுத்தால் மட்டும்தான் முடியும். ஸோ பார்ப்போம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றத. ஸோ இன்றைக்கி இதுதான் வீடியோ. நோட்டில் உங்களுக்கு பார்க்குறேன். அது வரைக்கும் உங்கள் இருப்பது உங்கள் ஜஸ்வின்.